பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் பெயராலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்மை குறித்து யாராவது எதிர்மறையாய் விமர்சனம் செய்யும்போது நாம் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். சில நேரங்களில் சில காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு யோசிக்கிறோம். நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருந்த நாம் விமர்சனங்கள் வருவதினாலே அது நன்மையான காரியங்களை செய்யாமல் அமைதியாக இருந்து விடுகிறோம். ஆனால் வேதத்தில் உங்களை குறித்து இல்லாதது பொல்லாதது சொல்லும்போது, விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் அகமகிழ்ந்து களி கூறுங்கள், ஏனென்றால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்து விட்டீர்கள் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை அநேகம் பேர் விமர்சனம் செய்தார்கள். இவர் பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான், இவன் போஜன பிரியன் என்று பல விதத்திலும் அவரை விமர்சனம் பண்ணினார்கள். ஒரு முறை தன் வீட்டுக்கு விருந்து அழைத்த பரிசேயன் இயேசுவின் பாதத்திலே கண்ணீரோடு அழுத மரியாளின் நிமித்தம் இயேசுவை தன் இருதயத்தில் நிந்தித்தான். இவர் தீர்க்கதரிசியாம், தன்னை தொடுகிறவர் இன்னார் என்று இவர் அறியாதிருக்கிறாரே என்று பிரியமானவர்களை நினைத்து கொண்டார். இப்படி விமர்சனங்கள் மத்தியிலையும் இயேசு உற்சாகமாய் தன் மீது பிதாவாகிய தேவன் வைத்த கடமைகளை, ஊழியத்தை சந்தோஷமாய் நிறைவேற்றினார். சோர்ந்து போகாதிருங்கள், விமர்சனம் எப்படி இருந்தாலும் வரத்தான் செய்யும். விமர்சனம் வருகிறதே என்று நீங்கள் சிந்திக்கவும் கலங்கவும் தொடங்கினால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது கடினமாயிருக்கும். சில நேரங்களில் இதனுடைய ஊழியம் கூட தடைபடும். ஆகவே ஒன்றுக்கும் கலங்காமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நெல்லுங்கள், எழும்புங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. சமாதானம்.